ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இந்த கருவாடு தொக்கு ஒரு டைம் செஞ்சுட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இன்னும் இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பேன்ல ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை, குட்டியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி, பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க. இப்போதான் தக்காளி நல்லா குளிஞ்சு வரும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆன பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருந்தேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு சுடு தண்ணியில கருவாடு போட்டு நல்லா கழுவிட்டேன். நல்லா சுத்தம் பண்ணி அதுல மண் இருக்கிறதெல்லாம் நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கருவாடு தொக்கு வாசனை ஊரே மணக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.